ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் சங்கீதா. நான் பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறேங்க. என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னுடைய நைட் ருட்டீன் பார்த்துடலாங்க. நான் நைட்டே உலர் திராட்சை, அத்திப்பழம், பாதாம் எல்லாம் நைட்டே ஊற வச்சுருவேங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டாணி கண்டிப்பாக நைட்டே ஊற வச்சுருவேன். இந்த பொருட்கள்லாம் கண்டிப்பாக வெயிட் லாஸில் எடுத்துக்கணுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா முட்டை இது மாதிரி வேக வச்சுருவேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரை விளக்கிழங்கு, முட்டை, அப்புறம் நைட்டே ஊற வச்ச பட்டாணி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒன் சிட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க. குக்கரெல்லாம் தயவு செய்து வெடிக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் நாட்டு பால் தாங்க. இப்போ மார்னிங் ரொட்டீனில் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாங்க வாங்க. இப்போ நைட்டே ஊற வச்ச உலர் திராட்சை, பாதாம், அத்திப்பழம் இதை நான் கண்டிப்பாக காலையில் எப்போதுமே எடுத்துக்குவேங்க. பாருங்கள், இது மாதிரி அளவுகளோடு எடுத்துக்கோங்க. 30 கிராம், 11 கிராம், 15 கிராம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே பிரெட் வித் பீனட் பட்டர் எடுத்துக்குவேங்க. இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்கள். கூடுதலாக டீ எடுத்துக்குவேன். ஜிஞ்சர் போட்டு டீ எடுத்துக்குவேங்க. இதை ஒரு 180 ml எடுத்துக்குவேன். கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்துக்க மாட்டேங்க. சர்க்கரை சேர்த்துக்காமல் எடுத்துக்கோங்க. பால் குடிக்கிறதுனால வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்குங்க. பாருங்கள், பிரெட் வித் பீனட் பட்டர், அப்புறம் டீ, உலர் திராட்சை எல்லாம் எடுத்துக்கிறீங்க. பாருங்கள், கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சோன்னே இது போல் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது ஒரு பொட்டேட்டோ ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஃபிஷ் கிரில் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த ஒரு எண்ணெயிலையும் பொரிக்கலைங்க. கண்டிப்பாக இது மாதிரி ப்ரோட்டீனோடு எடுத்துக்கோங்க. மார்னிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. டேட்ஸ் 8 கிராம்ஸ், கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிராம் எடுத்துக்கிறேன். ப்ளூபெரி பழம் 15 கிராம். கண்டிப்பாக பழங்கள், நட்ஸு, சீட்ஸ் இதெல்லாம் உங்கள் வெயிட் லாஸில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மதியம் லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாங்க. ரைஸ் வித் மோர் குழம்பு எடுத்துருக்குறேங்க. முட்டை பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ப்ரான் கறி, இது எண்ணெயில் பொரிக்காமல் கிரில் பண்ணி எடுத்தது தாங்க. இது மாதிரி கண்டிப்பாக ரைஸ், காய்கறிகளோட கூடுதலாக ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துடலாங்க. பனானா பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் எடுத்துருக்கிறேன். வாட்டர்மெலன் சீட்ஸ் 7 கிராம் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி காலையில் குடித்த மாதிரியே மில்க் டீ வித் ஒரு சுகர் எடுத்துருக்கிறேன். இதே போல் சீட்ஸ், பழங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ் எடுத்துக்கோங்க. இது நைட் டின்னருக்கு என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்துக்கலாங்க. நைட் டின்னர் 6 மணிக்குள்ள முடிச்சிருங்க. சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிராம் எடுத்துருக்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோ 50 கிராம் எடுத்துருக்கிறேங்க. இல்லை கேப்சிகம் பார்த்தீங்கன்னா ஒரு 94 கிராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கறி ஒரு 70 கிராம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.